தமிழ் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல இயக்குனர் சசிகாந்த் இயக்கத்துல மாதவன், சித்தார்த், நயன்தாரா இவங்க நடிப்புல வெளிவந்திருக்கிற திரைப்படம் தான் டெஸ்ட். இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடில ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இந்திய கிரிக்கெட் அணியின் நட்சத்திர வீரராக கொண்டாடப்படுற சித்தார்த் அணியிலிருந்து நீக்கிட்டு புதிய வீரருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க கிரிக்கெட் வாரியம். இதனால சித்தார்த்தை ஓய்வு பெற சொல்லி வற்புறுத்துறாங்க. இவரு தோல்வியுடன் தனது கிரிக்கெட் வாழ்க்கைய முடிக்க விரும்பாத சித்தார்த் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான கடைசி டெஸ்ட் போட்டியில விளையாடி தனது திறமையை நிரூபிச்சதுக்கு பிறகு ஓய்வு அறிவிக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. இதனால கடைசி டெஸ்ட் போட்டியில விளையாடியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி மன உறுதியில இருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் தண்ணீரிலிருந்து ஹைட்ரஜனை எரிபொருளா பயன்படுத்தி வாகனங்களை இயக்கக்கூடிய முறையை கண்டுபிடிக்கிறாரு விஞ்ஞானி மாதவன். இவரு தன்னுடைய கண்டுபிடிப்புக்கு அங்கீகாரம் பெறக்கூடிய முயற்சியில ஈடுபடுறாரு. கணவருடைய லட்சத்துக்கு உறுதுணையா இருக்கிறாங்க அவருடைய மனைவி நயன்தாரா. ஒரு கட்டத்துல எல்லாத்தையும் விட்டுட்டு கணவன், குழந்தை இந்த வாழ்க்கை மட்டுமே போதும் அப்படிங்கிற மனநிலைக்கு வராங்க நயன்தாரா. பல வருடங்கள் ஆகியும் குழந்தை இல்லாத அவங்களுக்கு கடைசி வாய்ப்பா மருத்துவ சிகிச்சையை மேற்கொள்ள முடிவு பண்றாங்க. இந்த 3 பேருமே பாத்தீங்கன்னா இந்த உலகத்துக்கு தங்கள் யார் அப்படின்னு நிரூபிக்கிற கடைசி வாய்ப்பு, கடைசி தருணமா பாக்குறாங்க தங்களுடைய வாழ்க்கையில. இப்படி தாங்கள் நினைத்தது எப்படியாவது நடக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல பயணிக்கிற இவங்களுடைய வாழ்க்கைய இணைக்கிற ஒரு கிரிக்கெட் போட்டி இவங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய சோதனையை கொண்டு வருது. அந்த சோதனையை தாண்டி இவங்க வாழ்க்கையில ஜெயிச்சாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லக்கூடிய திரைப்படம் தான் இந்த டெஸ்ட். இந்த படத்தை பத்தி அலசணும் அப்படின்னா, முதன்மை கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கக்கூடிய மாதவனா இருக்கட்டும், சித்தார்த்தா இருக்கட்டும், நயன்தாராவா இருக்கட்டும், அசுரத்தனமான நடிப்பை வெளிப்படுத்திருக்காங்க. அதாவது இவங்க 3 பேர்ல யாரு சிறப்பா நடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா யாருன்னு உடனே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்திருக்காங்க. தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை எல்லாருமே சரியா பயன்படுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். சின்ன சின்ன ரியாக்ஷனை கூட ரொம்ப அழகா வெளிப்படுத்திருக்காங்க. அதே போல ஜெயிச்சவன் பின்னாடிதான் உலகம் போகும் அப்படிங்கிறத பார்த்து ஆத்திரப்படுற தோல்வியுற்ற கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கக்கூடிய மாதவன், தன்னுடைய கண்டுபிடிப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்காக எல்லாத்தையும் பொறுத்துக் கொள்ற மாதவன், கடைசியா பணத்துக்காக அவர் எடுக்கிற வில்லன் அவதாரம் இருக்கு இல்லையா, ரொம்ப மிரட்டலா இருக்கு. ரொம்ப மிரட்டலா நடிப்பை கொடுத்திருக்காரு. அதே போல ஜெயிக்கணும் அப்படின்னா நடிச்சா மட்டும் போதாது, அதுக்காக கடைசி வரைக்கும் உழைக்கணும் அப்படிங்கிற அந்த கதாபாத்திரம் நடிச்சிருக்கக்கூடிய சித்தார்த் தனது அருமையான நடிப்பை வெளிப்படுத்திருக்காரு. அதுக்காக கடுமையா உழைச்சிருக்காரு. அதே போல குழந்தை இல்லாத பெண்களை பிரதிபலிக்கிற கதாபாத்திரம் நடிச்சிருக்கக்கூடிய நயன்தாரா ரொம்ப அழகான நடிப்பை வெளிப்படுத்திருக்காங்க. அதே போல சித்தார்த்துடைய மனைவியா நடிச்சிருக்கக்கூடிய மீரா ஜாஸ்மின் சின்ன வாய்ப்பு அப்படின்னாலும் அதை சரியா பயன்படுத்திருக்காங்க. அவங்களுமே தன்னுடைய பங்களிப்பை சிறப்பாக கொடுத்திருக்காங்க. மற்ற நடிகர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா திரைக்கதை ஓட்டத்திற்கு பலம் சேர்க்கிற வகையில நடிச்சிருக்காங்க. இந்த படத்தினுடைய பாடல்கள், பின்னணி இசை எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த படத்திற்கு பலம் சேர்க்கிற வகையில் அமைஞ்சிருக்கு. இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவு கிரிக்கெட் போட்டி சினிமாத்தனமா இல்லாம ரொம்ப நேச்சுரலா உண்மையான கிரிக்கெட் போட்டி எப்படி நடக்குமோ அந்த அளவுக்கு எடுத்திருக்காங்க. ரொம்ப அழகா இந்த படத்தை எழுதி இயக்கக்கூடிய சித்தார்த் பாத்தீங்கன்னா கிரிக்கெட் போட்டியை மையமா வச்சு ஈகோவினால வாழ்க்கையில விளையாடுற மனிதர்கள் அவங்க சந்திக்கிற சோதனைகளை ரொம்ப யதார்த்தமாகவும் ரொம்ப சுவாரஸ்யமாகவும் படமா கொடுத்திருக்காரு. உலகம் கொண்டாடுற வெற்றியாளர்கள் சாதாரணமா அந்த இடத்துக்கு வரல அப்படிங்கிறதையும், அதே போல நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னா நினைச்சா மட்டும் போதாதுங்க, அதுக்காக கடைசி நிமிஷம் வரைக்கும் போராடணும் அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தமா பதிவு பண்ணியிருக்காரு இயக்குனர் சித்தார்த். அதே போல இந்த மூவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஒரு கிரிக்கெட் போட்டியோடு சேர்த்து படம் ஆரம்பிச்சதுல இருந்து இறுதி வரைக்கும் அடுத்து என்ன அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சுவாரஸ்யமான திரைக்கதை அமைச்சு ரொம்ப அழகா கொண்டு போயிருக்காரு இயக்குனர். மொத்தத்துல இந்த டெஸ்ட் திரைப்படம் T20 போல பாத்தீங்கன்னா ரொம்ப விறுவிறுப்பா இருக்கு. இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5 to 3.5. அடுத்த வருஷத்துல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.